நம்ம வந்தே ஜெகத்குரு நம்ம பகவத்கீதையில் சாங்கிய யோகத்தை பார்த்துட்டே வரும். அதில் 21 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இப்போ 22வது ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவாணி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணாணி அந்யானி சம்யாதி நவாணி தேஹே. நர அப்படின்ற வார்த்தை மனுஷனை குறிக்கக்கூடியது. நர ஜன்ம பந்தாள் வார்த்தை வருது இல்லையா? இப்போ நர அப்படின்ற வார்த்தை மனுஷனை குறிக்கக்கூடியது. எப்படி நைந்து போன துணிகளை எரிஞ்சுட்டு, அதாவது அவன் வாசாம்சி அவன் அடிஞ்சுக்கிற நைந்து போன துணிகளை எரிஞ்சுட்டு வேறு புதுசான துணிகளை எடுத்துக்கிறானோ, கிருஹ்ணாதி எடுத்துக்கிறானோ, அப்படியே இந்த உடலில் உரையிறவன் நைந்து போன உடல்களை விட்டுட்டு விட்டுட்டு வேறு புதியவற்றை அது அடைஞ்சிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவக ந சைனம் க்லேத யந்த்யோஆபோ ந சோஷயதி மாருதஹ. ஆயுதங்கள் இந்த ஆன்மாவை சிதைக்க முடியாது. ந சிந்தந்தி அதால் முடியாது. அதனால் இதை எரிக்கவும் முடியாது. ந தஹதி இந்த ஆன்மாவை எரிக்கவும் முடியாது. தண்ணீர் இதை நினைக்கவும் முடியாது. ந கிளேதயந்தி இதை நினைக்கவும் முடியாது தண்ணீரால். ந சோஷயதி இந்த காத்தாலையும் இதை உலர்த்தவும் முடியாது. இந்த ஆன்மாவாப்டது நினையவும் நினையாது, எரிக்கவும் முடியாது, சிதைக்கவும் முடியாது, அதை உலர்த்தவும் முடியாது அப்படின்னுட்டு ஆன்மாவினுடைய வஸ்துவனுடைய தன்மை இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 24வது ஸ்லோகம். அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வகத ஸ்தானு அச்சலோயம் சனாதனஹ. இது அச்சேத்ய வெட்டொண்ணாதது, அதில் வெட்ட முடியாது. இது அதாஹ்யோயம் எரிக்க முடியாதது, அக்லேத்திய நினைக்க முடியாதது, உலர்த்தவும் முடியாது. அதனால இது அழிவற்றதாக இருக்குது. சர்வகதக எங்கேயும் இருக்குது. ஸ்தானுகு நிலை பெற்று இருக்குது. அந்த ஆன்மா அசைவில்லாததாக இருக்குது. அச்சலக சனாதனக என்றைக்கும் உள்ளதாக இருக்குது. இந்த தர்மம் நம்ம பார்த்துட்டு இருக்க தர்மத்துக்கு சனாதன தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்றைக்கும் உள்ளது, என்றைக்கு அது உண்டாச்சு, என்றைக்கு அது நிலை பெற்றதுன்றதுக்கான ஒரு வரையறையே இல்லை. அதனால தான் இது சனாதன தர்மம். அப்படிப்பட்டது தான் இந்த ஆன்மாவும் சனாதனக அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. 25வது ஸ்லோகம். அவ்யக்தோயம் அசிந்தியோயம் அவிகாரியோயமுஸ்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோசித்தும் அர்ஹசி. அவ்யக்தக புலன்களுக்கு எட்டாததாக இருக்குது. இது மனசுக்கும் எட்டாததாக இருக்குது. அச்சிந்தியக இது மாற்ற முடியாததாக இருக்குது. அவிகாரியக அதனால இப்படி அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை இப்படி அறிஞ்சு துக்கிக்கிறதும் நீ உரியவன் கிடையாது. அனுசோசித்தும் அதை அறிஞ்சுண்டு நீ துக்கிக்கிறதுக்கு நீ உரியவன் இல்லை. ந அர்ஹசி அதுக்கான உரியவன் நீ கிடையாது. துக்கிக்கிறது இது தேவையில்லாதது. அத சைனம் நிஸ்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசித்தும் அர்ஹசி. அது இதனால் எப்பையும் பிறப்பதாயும் நித்தியம் மிருதம் எப்பையும் இறக்கிறதாயும் நீ நினைச்சேன்னாக்கா அப்பையும் வெற்றி தோள் படைத்தவனே மகாபாகோ, நீ இதை குறித்து துக்கப்படுறதுக்கு உரியவன் கிடையாது. ந அர்ஹசி அதுக்கு நீ சோசித்தும் இதை நினச்சிண்டு துக்கப்படுறதுக்கும் நீ உரியவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதோட 26 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.